ஜுரோக்ல இருந்து டோக்கியோ வரைக்கும் இருக்கிற பல மியூசியம்ஸ்ல த லூ, த பிராடா இந்த மாதிரி பல பெயிண்டிங்ஸ் பல மியூசியமோட செவர்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருக்கு. இது பண்றது மூலியமா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எனக்கு கிடைச்சது. ஆனா யாருக்கும் என்னோட பேர் தெரியாது. ஆரம்பத்துல இருந்தே என் பேர் யார் கண்ணுக்கும் தெரியல. இதெல்லாம் ஆரம்பிச்சது அந்த பெயிண்டிங்ல இருந்துதான். இதுதான் உங்க அப்பா உனக்கு காட்டணும்னு நினைச்சாரு. முத்தம் எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு. இத பார்த்தா உங்க அப்பா பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாரு. இது பேரழகு அழகு அழகுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவரு நினைச்ச மாதிரியே இத நான் உனக்கு காமிச்சிட்டேன். அவ்வளவுதான், என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு. டேனியல், இந்த மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணி நீயும் வாழ்க்கையை கெடுத்துக்காத. ஆனா எங்க அம்மா சொன்னது என் காதுல விழவே இல்லை. அந்த பெயிண்டிங் பிரமாதமா இருந்துச்சு. ஹாய் பேபி, நான் கிளம்பிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பீஸை ஷோல வைக்க மாட்டேன்னு சொன்ன. இதுக்கு முன்னாடி நான் இதை முடிக்காம வச்சிருந்தேன். ஆனா இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அதனாலதான் நேற்று ராத்திரி நீ தனியா விட்டுட்டு போயிட்டியா? திரும்பவும் சாரி. பரவாயில்ல. நீ என்ன நினைக்கிற? அப்போ என் முடி சின்னதா இருந்துச்சுல, எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையாவே நல்லா இருக்கு. எங்க அது? இதுலயே தான் இருக்கு. எங்க? நல்லா பாரு. இல்ல, எனக்கு தெரியல. நல்லா பாரு. கம் ஆன். கீழே அதுக்கு நடுவுல அந்த கார்னரை பாரு. இங்க இருக்கு பாரு. ஸ்டார். ஆமா. நீ பிரமாதமான பெயிண்டர் தெரியுமா? ஓகே, கம் ஆன், இங்க பாரு. உன்னோட ஷோ பிரமாதமா போக போகுது. பெயிண்டிங்ஸ் எல்லாம் பெருசா ஹிட் ஆக போகுது. உங்க பெயிண்டிங்ஸை விட்டுட்டு டான்ஃபாரோட கேவலமான பெயிண்டிங்ஸை செலக்ட் பண்ணுவாங்களா? கம் ஆன், அவரை விட நீ பிரமாதமான பெயிண்டர்.
எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒருவேளை அப்படி நடக்கலனா? ரொம்ப இது தெரியும். நீயும் பாத்தீல அந்த டான் ஃபோர்க்கருக்கு எல்லா புகழும் கிடைக்குது. டேனியல் என்ன பண்ற? நீ எதுவும் பேசாத. முதல்ல இதெல்லாம் எடுத்து உடைச்சு போடணும். இதெல்லாம் நிறுத்தணும். இதோட நிறுத்தணும். இதோட நான் எல்லாத்தையுமே நிறுத்துறேன். ஓ நீங்களா? உள்ள வாங்க. இந்த பக்கம் வாங்க. எங்க அவன்? என்ன அந்த மோசமான புறம்போக்கு நாயை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அவன் எங்க வேணா இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி அவன் இங்க வந்து ஆகணும். அப்படி வரலனா அவனோட போனம் கடல்ல மிதக்கும்னு சொல்லுங்க. ஹேய், அது வந்துருச்சா? வந்துருச்சு. ஓ வாவ், கிரேட். அந்த ஃபயர் பிளேஸ் மேல வச்சிருங்க. கண்டிப்பா. ஹேய் மை பாய்ஸ், எனக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். இந்தாங்க, நான் தேவையில்லாமலாம் செலவு பண்ண மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கே, சீக்கிரமா ஓபன் பண்ணு. கமான், பார்த்து கவனமா பெரிய. அவ்வளவுதான். எவ்வளவு அழகா இருக்கு பாரு. மேல ஆணி இருக்கு பாரு, அதுல மாட்டு. அங்கதான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம். வா, இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. பிரமாதமா இருக்குல்ல? எதுக்காகடா நீ தலையை இப்படி ஆட்டுற? இதுக்கு என்ன $2 மில்லியன்? ஆமா, $5 மில்லியன் வாங்கியிருப்பேன். நான் ஏலம் எடுக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு போட்டிய 5 லட்சத்துக்கு கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னையே எடுத்துக்க சொல்லிட்டான். ஹாய் டேனியல்.
நாங்கள் லூமிஸ் கேலரியிலேருந்து பேசுகிறோம். டேனியல், இது சொல்ல எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. நேற்று நைட்டு நடந்த ஷோவில் உங்கள் பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால எங்களோட காசையும் எங்களோட நேரத்தையும் உங்களுக்காக செலவிடுறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நீங்க எங்க படிச்சதா சொன்னீங்க? நான் பிராட்ல படிச்சேன். உங்களுக்கு டான்ஃபரை தெரியுமா? தெரியும். அவர் அற்புதமானவர். இங்க இருக்கிற எல்லா ஆர்ட் கேலரியிலயும் அவரோட பெயிண்டிங்ஸ் இருக்கும். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னா மிஸ்டர் டேனியல், உங்க ஒர்க் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா நாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியல. அது உங்களோட போர்ட்ஃபோலியோல பார்த்தாவே தெரியுது. இதை பாருங்க, இது ஆப்வியஸா நீங்க யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்கன்னு. அர்த்தமே இல்லாத மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் இங்கே உங்களுக்கு ஃப்ராங்கா சொல்லணும்னா, நீங்க சிகாலாவோட பெயிண்டிங்ஸை திருடி போட்ட மாதிரியே இருக்கு. இல்ல ஒருவேளை மொரோவா தான் இருக்கலாம். எந்த பெயிண்டிங்ஸுமே பேஷனாவே இல்ல. இதை பார்த்தா கிரேட் பெயிண்டர்ஸோட காப்பி மாதிரி தான் இருக்கு. பெயிண்டிங்கை பத்தி இவ்வளவுக்கு என்ன தெரியும்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன சொன்னா பெயிண்டிங்கை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு. இந்த ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு மத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க. புதுசா ஒரிஜினலா ஏதாவது வந்துச்சுன்னா அதை நல்லா இல்லைன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. பெயிண்டிங்க்கு எவ்வளவு விலை கொடுக்கணும் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. கொஞ்சம் கூட டேலண்டே இல்லாத ஒரு கேவலமான பெயிண்டர் நீ. உன் வயசை விட எனக்கு இந்த பிசினஸ்ல அனுபவம் ஜாஸ்தி இருக்கு. ஒருவேளை உன் வாழ்க்கை முடிஞ்சு போனாலும் நான் இந்த பிசினஸ்ல ஜெயிச்சிருப்பேன். அதனால நீ திரும்பவும் வில்லியம்ஸ்பர்க் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவும் அம்மாவும் கொடுக்கற காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எப்பவும் போல உன் டைம் பாஸ்க்கு உன்னோட பெயிண்டிங்ஸ பண்ணிட்டு உன் பெத்தவங்களோட நிழலே சந்தோஷமாயிரு. ஏன்னா கண்டிப்பா ஒரு நாள் உன் பெயிண்டிங்ஸை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்பட போற. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு உன்னோட ஒர்க் எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா உன்னதான் எனக்கு பிடி. அதுக்குள்ள தேவையான பெயிண்டிங்ஸ் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச். சந்திச்சதுல மகிழ்ச்சி. நைஸ் டு மீட் யூ டூ.
ஓகே, கிரேட். நான் சீக்கிரமே கால் பண்றேன். தேங்க்யூ, பபாய். மறுபடியும் வந்துட்டீங்களா? நான் என் ஸ்டுடியோவை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் இதை பார்த்தேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு இங்கே கொண்டு வந்தேன். உனக்கு எப்படி கிடைச்சது? இது டான்ஃபோரும் நானும் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் பல வருஷமாக ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். என் பெயிண்டிங் அவங்ககிட்ட இருக்கும், அவனது என்கிட்ட இருக்கும். அவரோட போல்டு கலர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கு. போர்டான் 51st நடந்த அவரோட ஷோக்கு நீங்கள் போயிருந்தீங்களா? போகலை. அது பிரமாதமாக இருந்துச்சு. வார்ஹாலுக்கு அப்புறம் ஆர்ட் கம்யூனிட்டி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதை நான் பார்க்கவே இல்லை. நான் கேட்டே ஆகணும். இவ்வளோ அழகான பீஸை நீங்கள் ஏன் விற்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் இப்போ அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அது முதல் முறை நம்ம சந்திக்கும்போது நீங்கள் உண்மையை சொன்னதால் நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு டான்ஃபரை பிடிக்காது. அவன் ஒரு போலியானவன். யாராருக்கெல்லாம் அவனை பிடிக்குமோ அவங்களாம் பைத்தியக்காரங்கன்னு நினச்சேன். அந்த ஆளுங்கிட்ட நிறைய காசு இருக்குது, ஆனால் டேஸ்ட் இல்லை. அதான் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. என்ன பண்ணுறது? நான் அது என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு அன்டேலண்டட் பையன். பரவாயில்லையே. ஓகே, இந்த பெயிண்டிங்க்கு நீ எவ்வளோ எதிர்பார்க்குற? பைத்தியக்காரி, முட்டாள். டேனியல், ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணு. உனக்கு என்னதான் ஆச்சு? ஹலோ டேனியல், நான் தான். ஹாய், சாரி. இன்னைக்கு நான் சில கிளைண்ட்ஸை சந்திச்சேன். அவங்க உன்னோட ஒர்க்கை பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஏன் ஒர்க்கா? அவங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அவங்களுக்கு தெரியாது, ஆனா நான் அவங்க கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நீ எக்ஸிபிட் பண்ணிருக்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க கலெக்ஷன்ல சேர்த்துக்கிறதுக்காக எப்பவும் திறமையான புது ஆர்டிஸ்ட தேடுவாங்க. நான் சொல்றதை கேளு, உன் மேல அவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. உன்னை பார்க்க ஆர்வமா இருக்காங்க. இல்ல, நான் எதிர்பார்த்தது இது கிடையாது. இது டான்ஃபார் பெயிண்டிங்கா? இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்? நீ என்ன பண்ற? எங்க அதெல்லாம்? என்னது? நீ எதை பத்தி பேசுற? ஹாய் டேனியல், நான் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து எம்லி லேன் பேசுறேன். நீங்க கொடுத்த அந்த டான்ஃபார் பீஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட ஹால்ல அது ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, அவங்க எதுவுமே வாங்கலன்னு சொன்ன. போதும், நிறுத்துறியா? நான் சொல்றேன் கேலி, நான் சொல்றத கேளு. என்ன கொஞ்சம் பேச விடுறியா? அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அதையும் பார்த்தாங்க. அவங்களுக்கு அதுதான் பிடிச்சது. அது உனக்கு எப்படி கிடைச்சது? ஓ நோ டேனியல், ப்ளீஸ், நான் என்ன நினைக்கிறேனோ நீ அதுதான் பண்ணன்னு மட்டும் சொல்லிடாத. ஏன் பண்ணக்கூடாது? உண்மையாவே நீ என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கறியா? ஆமா, அவங்க டான்ஃபார் தான் எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அதை கொடுத்தேன். ஆனா அது வரைஞ்சது டான்ஃபார் கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு? நீ மத்தவங்கள ஏமாத்திட்டு இருக்க. நான் ஒன்னும் மத்தவங்கள ஏமாத்தல, புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உண்மையிலே அவங்களுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா
அவங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கும்போது அதுல என்ன தப்பு இருக்கு? அது பெயிண்ட் பண்ணது நானா இருந்தா என்ன, இல்ல டான் ஃபர்ரரா இருந்தா என்ன? டேனியல், உனக்கு புரியல. ஏன்னா சில ஆளுங்க இருக்காங்க, உண்மையா கலையை விரும்புற ஆளுங்க ஆர்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குறாங்க. அது உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எதுக்கு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்குது. இது பத்தி இனிமேல் கேள்வி கேட்காத. எத்தனை பேரு இது வரைக்கும் நீ எத்தனை பேரை ஏமாத்திருக்க? யாரையும் இல்ல. அவங்களுக்கு பெஸ்ட் டான் ஃப்ளோரோட பெயிண்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ பெரிய தப்பு பண்ற. நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுமா? இத பத்தி வெளியே தெரிஞ்சதுன்னா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே நம்ம கிட்ட இருக்க எல்லாமே போயிடும். புரிஞ்சுதா? ஒண்ணு நீ என்கிட்ட உண்மையா இரு. நாம 2 பேரும் முயற்சி பண்ணி இது எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். இல்லைன்னா இதை பண்றதை கண்டினியூ பண்ணிக்கோ. பொய் சொல்லிட்டே இரு. ஆனா இந்த வழியில தான் நீ போகணும்னு நினைக்கிறேன்னா அந்த வழியில நான் உன் கூட வரமாட்டேன். நீ தான் முடிவெடுக்கணும். அவ்வளவுதான். ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. கம் ஆன் கம் ஆன். எதுக்கு வேலைக்கு ஆகாத குதிரை இது. ஓடு ஓடு சீக்கிரம். கம் ஆன் கம் ஆன். வா 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 வா. இன்னும் கொஞ்சம். நீ என்னதான் பண்ற? சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் வா. ஓடு 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 ஓடு. இன்னும் வேகமா வந்துட்டு இருக்குது. இந்த மூணுல ஏது முன்னாடி 4000 பெட் கட்ட அளவுக்கு நீ சீப் ஆயிட்ட. நீ ரொம்ப சீப் ஆயிட்ட. நீ ஒரு போலியான குதிரை. நீ ஒரு போலியான குதிரை. பேட்ரிக் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு இப்பவே. அப்படியா? இன்னொரு பெக்கு ஊத்து. ஏய், நீ $5 கொடுக்கணும். அக்கௌண்ட்ல வச்சுக்கோத. இனிமே உனக்கு அக்கௌண்ட்ல வைக்க முடியாது. ஏன்னா உன்கிட்ட காசு இல்லைன்னு தெரியும். பிச்சைக்கார நாய். நீ உட்காரலான்னு நான் சொன்னனா? உட்காரு. நீ எப்படி இருக்கிற தெரியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இல்லை. கமான் பீட். வீக்கெண்டில் மட்டும்தான் குடிக்கிறானா? இன்னைக்கு டியூஸ்டே, அதுவும் காலையில். இன்னொரு முறை குதிரை ரேஸில் பெட் கட்டினேன். காலங்காத்தாலேயே கடன் வாங்கி பெட் கட்டி இப்போ தோத்து போயிட்டேன். ஏற்கனவே எனக்கு நீ $50,000 கொடுக்கணும். 50,000. உன்னால நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன்னு தெரியுமா? நான் கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்காக $50,000 உன்னை நம்பி உனக்கு கடனா கொடுத்த. ஆனா நீ நீ எதுக்காக என்ன இப்படி பண்ற? இதுவரைக்கும் யாரும் நீ என்ன டார்ச்சர் பண்ண மாதிரி பண்ணதே கிடையாது. அதுக்கு ஏன் மூக்க உடைச்ச? உன் மேல அவ்வளவு கோபம் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒன்னா வளர்ந்ததை நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட. என் காசை திரும்ப கொடுக்க மாட்டேங்கிற. $50,000 சும்மா கிடையாது. இந்த வீக்கெண்ட் மரியாவை பார்க்க ட்ரை பண்ண. இங்க பாரு, உன் நிலைமையை நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு.
உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய டைவர்ஸ், உன்னுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், இப்போ உன் முகத்தை வேற நான் இப்படி ஆக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாமா? என்ன பேசுற? உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் சார்பி எடுத்துக்கிட்டா இப்போ உங்கள்கிட்ட என்ன மிச்சம் இருக்கு? தோத்து போன ஆர்ட் கேலரி, உனக்கு சொந்தமில்லாத வீடு. அவ ஏற்கனவே அந்த ஆளுகோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறா. இப்பவாவது முழிச்சு பாரு, அடுத்த வேலையை செய்ய. இதை பத்தி பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. பைத்தியக்கார நாயே, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. டிவோர்ஸை நம்ம சாவு மாதிரி பார்க்கணும், புரியுதா? ஒரு நேரம் வரைக்கும் கஷ்டமா இருக்கும். முதல் ஸ்டேஜ் டினைல், நீ இப்ப அந்த இடத்துல தான் இருக்க. ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா உன்னுடைய கோபம். அந்த மாதிரி நேரங்களில் உன் ஃப்ரெண்ட்ஸோட முகத்தை உடைக்கணும்னு உனக்கு தோணும். சில நேரங்களில் பக்கத்தில் இருக்கிறவங்களை கொல்லணும்னு கூட தோணும். அதுலெல்லாம் உன் மனசை திடமா வச்சுக்கிட்டீனா தான் அதுலேருந்து உன்னால கடந்து வெளியே வர முடியும். புரியுதா? இங்க பதில் சொல்ல வேண்டியவன் நீ மட்டும் கிடையாது, தெரியுமா? எங்க அப்பா கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறேன். அவரு டாமிஜியை என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அவருக்கு $500 மட்டும்தான் கொடுக்கணும். ஆனா அதை அவன் கொடுக்கலன்னதும் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஒருவேளை நீ கொடுக்கலன்னா அவருக்கு நான் தான் கொடுக்கணும், புரியுதா? உன் மூக்க காட்டு. பெரிய காயமெல்லாம் இல்லை, சீக்கிரம் சரியாயிடும். எவ்வளோ நாள் டைம் கொடுக்குற? உனக்கு 2 வாரம் டைம் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 1 மாதம் கொடுக்குறேன். அதுவும் ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி. ஆனால் அதுவும் லேட் பண்ணிடாத. வட்டி இன்னும் 30%. அப்படியெல்லாம் பார்க்காது, இது நியாயம்தான். போய் உன் மூக்கை சரி பண்ணிக்க. இப்போ கிளம்பு. டேய், நான் சொல்றத கேளு. உன்னை நீ சரி பண்ணிக்கோ. உன்னை நினைச்சா கவலையா இருக்கு. அப்புறம் அந்த குதிரைகள் மேல பெட் கட்டுறத கொஞ்சம் நிறுத்து. சரி சரி. அப்புறம் டெய்ல், எனக்கு அடுத்த மாசம் $50,000 கொடுக்கணும் பிளஸ் வட்டி. தெரியும் தெரியும், ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒருவேளை கொடுக்கலன்னா எங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதாயிரும். பைத்தியக்கார நாய், இவங்கிட்ட கத்தி கத்தி தொண்டை வலிக்குது. எங்க கூட சேர நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏன்னா அடுத்த சில வருஷங்களுக்கு அவருடைய பெயிண்டிங்ஸை பத்தி தான் பேச போறாங்க. தெரியும், எனக்கு ஓகே தான். ஓகே. அப்புறம் இங்க பாருங்க, எங்ககிட்ட இப்போதான் சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். SD சேல் பண்ணும்போது வந்துச்சு. அதில் நிறைய ஆர்டிஸ்டோட பெயிண்டிங்லாம் வந்திருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. பாத்தீங்களா? இந்த பெயிண்டிங் எல்லாம் மாட்டீஸ் பிக்காசோ ஓடுது. இதெல்லாம் பிராக்டிஸ் ஸ்கெச்சஸ். தொடலாமா? ஓ கண்டிப்பா. இதெல்லாம் கிட்ட பார்க்கறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்ட் தானே? அந்த பேப்பரை பாருங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி பேப்பர்லாம் உருவாக்குறதே இல்லை. இது ஹேண்ட்மேட், பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் ஒரு எஸ்டேட்ல இருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னல. இதோட டீலர் வந்து பாரிஸ்ல இருந்தவர். இது எல்லாத்தையுமே நான் அந்த பாரிஸ் ஆள்கிட்ட இருந்து தான் வாங்கினேன் 1939ல.
ஹிட்லர் அந்த இடத்துக்கு வந்து பிரான்ஸில் இருந்த பாதிக்கு மேற்பட்ட ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜெர்மனிக்கு கொண்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் குகையில வச்சு அழிச்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் ஹிட்லர் இதையெல்லாம் ரசிக்கிறதுக்காக கொண்டு போகல, ஏன்னா அவருக்கு ஆர்ட் ஸ்கூலே பிடிக்காதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாம இத பேசி பாதி விலைக்கு வாங்கிட்டா உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அது இப்போதைக்கு அது வாங்குற அளவுக்கு என் ஃபினான்ஷியல் பொசிஷன் அவ்வளோ நல்லா இல்லை, அதனால ஆனால் இதே மாதிரி பெயிண்டிங்ஸை நான் சீக்கிரத்தில் பார்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரிய பெரிய பெயிண்டர்ஸை பார்த்து காப்பி அடிக்கிற நிறைய பெயிண்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஆர்ட்டுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இங்கே ஆரம்பித்த போதே அங்கே ஃபேக் பெயிண்டர்ஸ் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமான கிரீக் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸை பார்த்து காப்பி பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுக்காகவே ரோமன்ஸ் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹோரஸ் என்ற ஒரு பெரிய போயட் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கானா, ஆயிரக்கணக்கான ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவன் கண்டிப்பாக நிச்சயமாக 1000 ஆர்ட்ஸ் தெரிஞ்சவனாக தான் இருப்பான். ஆனால் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க ஃபேக்கான பெயிண்டர்ஸும் ஃப்ராட்ஸும் மற்றவங்கிட்ட பெயிண்டை திருடுறவங்களும் உண்மையான ஜீனியஸ் பெரிய திறமசாலிகளும். பிரான்ஸ்ல ஹேண்ட்மேட் செய்யப்பட்டது. அதுல ஒருத்தர் தான் ஹேந்தன் மீக்ரெட். அவர் தேச துரோகம் பண்ணிட்டாருன்னு வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜெயிலில் இருக்கும்போது அவரோட பெயிண்டிங்ஸை ஏமாத்திருக்காருன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. எல்லாரும் அவர் பண்ண தேச துரோகத்தை விட இது பெரிய தப்புன்னு சொன்னாங்க. இந்த உலகம் அவருக்கு பெயிண்டிங் திறமை இல்லைன்னு சொன்னப்போ அதை பொய்ன்னு நிரூபிக்க செல்லிலேயே ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சாரு. அப்பதான் ஆல்மண்ட் டோரிங்கிற ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சாரு. ஆர்ட் ஃப்ரோஜரி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சும் இந்த உலகம் அது வரைக்கும் பார்க்காத ஒரு பெயிண்டிங்கை கொண்டாடினாங்க. 1970s மியூசியத்துக்கும் கேலரிஸ்க்கும் இந்த மாதிரி 1000 பெயிண்டிங்ஸை வித்தாரு. மெட்டியஸோட பெயிண்டிங்ஸ், பிக்காசோட பெயிண்டிங்ஸ், மெட்டிகிரியோர், ரெமோர், ஃப்ளெமிங்ஸ், டொரான்ஸ் மாதிரியான பல பெயிண்டிங்ல அவர் வரைஞ்சாரு. அவரால் எது வேணாலும் வரைய முடியும். ஒரு காலகட்டத்தில் அவர் நிறைய ஃபேக்ஸை வித்தாரு. ஒரு நாள் ஸ்வீடன் மியூசியம்குள்ள போகும்போது அங்க எக்ஸிபிஷன்ல வச்சிருந்த ஒவ்வொரு பெயிண்டிங்ஸும் அவரோடது தான். நம்ம ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டோரியாலையும் சில நூற்றாண்டுகளா ஆர்ட்ல ஃப்ரோஜரி பண்ண ஆட்கள் கிட்டத்தட்ட 30% ஆளுங்க இருக்கிறதா சொல்றாங்க. கமர்ஷியலா பிரைவேட்டா வரைகிற எல்லா பெயிண்டர்ஸையும் ஒன்று சேர்த்தா 30% ஃபேக்கான பெயிண்டர்ஸ் தான். 3ல் 1 பாகம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்மிங் செத்ததுக்கு அப்புறம் தான் அவரோட ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ்லாம் விற்கவே ஆரம்பிச்சது. அப்புறம் வரலாறுல இருக்கிற மாஸ்டர்ஸ்க்கான மெக்லாஞ்சியோ, டெவென்சி கூட கெரியரோட ஆரம்ப கட்டத்தில் ஃபேக் பெயிண்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த பெயிண்டிங்கை வாங்கி வீட்டில் வச்சிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. டிக்கோர். என்னோட பேர் ரெனால்ட். ஷால்ட்ஸ். ரெனால்ட். என்னோட பேர் ரெனால்ட். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது மிஸ்டர் ரெனால்ட்? லூயி ரெனால்ட். இது பல வருஷமா என்னோட ஃபேமிலி கலெக்ஷன்ஸ்ல இருக்கு. இது என்னோட அங்கிள் என்கிட்ட கொடுத்தாரு. அப்படின்னா இது ஒரிஜினலா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது? நாசிஸ் இங்கே வந்தபோது என் குடும்பம் கவலைப்பட்ட முதல் விஷயம் என்னன்னா, சேல்ஸ் ரிசிப்ட்ஸ். புரியுதா? ஓ யா, எனக்கு புரியுது. விஷயம் என்னன்னா, இதெல்லாம் உண்மையா ரொம்ப அழகா இருக்கு, சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனா
டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம இதை செக் பண்றதுக்கு நீங்க எனக்கு 2 days டைம் கொடுத்தாகணும். 2-3 நாள் கொடுத்தீங்கனாலும் போதும். அது உங்களுக்கு ஓகேவா? உங்களை பார்த்தா நம்பிக்கையா தான் இருக்கு. இன்னைக்கு ஆர்ட் வேர்ல்ட்ல ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. பாஸ்டன்ல இருக்கிற ஒரு பிரைவேட் கலெக்டர் புதுசா வந்த ஒரு ஆர்ட் ஒர்க்க $50,000 பாஸ்டன்ல இவரு வித்திருக்காரு. இத டான்ஃபர்துன்னு சொல்லிருக்காரு. ஆனா அது பொய்ன்னு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. இது எந்த கேலரியில இருந்துச்சோ அந்த கேலரியில இருந்தவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனா கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன்ல கொலாபரேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அவங்க கேலரியில ஒவ்வொரு பீஸும் எங்க இருந்து வாங்கப்பட்டதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அடுத்து பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட செய்திகள். ஹாய் சாம். ஹாய் கிறிஸ்டினா. இப்போ நம்ம நேரா பாஸ்கெட் பால் வேர்ல்டுக்கு போக போறோம். இப்படி நடக்குன்னு சொன்னேன்ல. உனக்கு 1 மாசம் டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு $1 கூட கிடைக்கல. இப்ப நீ ரோட்ல குடிச்சிட்டு கிடக்குற பைத்தியக்கார நாய். சாவியை குடு சாவிய. நீ காசு கொடுக்கற வரைக்கும் உன் கார்டு எங்கிட்ட தான் இருக்கும். குடு சாவிய. பைத்தியக்கார. பார்த்து பத்திரம். ரிவர்ஸ் எடுக்கும் போது ஜாம் ஆகும். ஹலோ, சாரி, என்னை மன்னிச்சிருங்க. அங்கே தான் நான் நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் திரும்பி பார்ப்பீங்கன்னு பார்த்தேன், ஆனால் பார்க்கல. ஓகே, நீங்க யாரு? நான் ஏஜென்ட் கெசன்ஸ்கி, FBI. ஸோ டேனியல் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? அவர் வேற ஒருத்தரோட பெயிண்டிங்ஸ்ன்னு சொல்லி அவரோட பெயிண்டிங்ஸை விற்றுருக்காரு. அது நான் அந்த ஆளோட பேரை வேற மறந்துட்டேனே, சாரி. அவரோட பேர் டான்ஃபோர்ட், சார்ல்ஸ் டான்ஃபோர்ட். நீங்க தெரியாம வந்துட்டீங்களோ? இல்ல, அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் RDல இருக்கிற அவரோட பேரை கொடுத்துருக்காரு. ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. முட்டாள்தனமா பண்ணியிருக்காரு. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பாரு. வேல், ஒருவேளை அப்படி இருந்தாலுமே அவர் முட்டாள் தான். என்ன பேசுறீங்க? இந்த மாதிரி ஃபேக்கான ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 பேர் இருக்கலாம். ஓகே, ஐம் சாரி. உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் போலிஷ். இல்லை, நான் ஆர்ட் பற்றி கேட்குறேன். ஓ, காலேஜில் சில பொயட்ரி கிளாஸஸ்க்கு நான் போயிருக்கேன். ஆனால் அங்கே நான் முக்கியமாக போனதுக்கான காரணமே ஒரு பொண்ணு தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் ஆர்ட் கிரைம்ஸ் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறேன் இப்போதைக்கு. இதுக்கு முன்னாடி ஆர்கனைஸ்டு கிரைம் டிவிஷனில் இருந்தேன். ஸோ அப்புறம் என்னாச்சு? என்னை சுட்டுட்டாங்க. ஓ ஓ, உங்கள் கால் ஓகே தானே? இல்லை, நல்லா தான் இருக்கேன், நல்லா தான். ஷூட் பண்ணதை சொல்லும்போது வெக்கமாக இருக்கும். அதில் வெக்கப்பட என்ன இருக்கு? பின்னாடி சுட்டுட்டா வெக்கப்பட்டு தானே ஆகணும். இதில் இன்னொரு காமெடியான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு டெஸ்க் டியூட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாள் முழுக்க நான் உக்காந்துக்கிட்டே வேலை செய்யணும். FBIயில் இருக்க எனக்கு தகுதி இல்லையா? இன்னும் அவங்க ஜிம்மி ஹாஃபையே பிடிக்கல தெரியுமா? உங்களுக்கு பதிலாக ஆர்ட் பற்றி நல்லா தெரிஞ்ச யாரையாவது அனுப்பியிருக்கலான்னு நான் நினச்சேன். ஓ, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஒரு குயிக் லேர்னர். உண்மையை சொல்ல போனால் என்னை விட பெஸ்ட்டான ஆளை அவங்களால அனுப்ப முடியாது. டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? இந்த பெயிண்டிங்ஸை தவிர டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய முக்கியமான வேலைகள் எல்லாம் இருக்கு. ஸோ டேனியலுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அவர் என்னோட ஃபியான்சி. ஆனால் இப்போ சில பிரச்சனை இருக்கு. எவ்வளோ நாளாக ஒன்றா இருக்கீங்க? அவரை ஆர்ட் ஸ்கூலில் இருக்கும்போது சந்தித்தேன். அது 4 years இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னாச்சு? ஐம் சாரி. அது எனக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. அதனால் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். உண்மையாவா? உங்களுக்கு என்னாச்சு? அவள் ரொம்ப தப்பான பொண்ணு. ஓ காட், அவளை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஐம் சாரி. உங்களுக்கு என்னாச்சு? நாங்கள் அப்படி கிடையாது. சொல்ல தெரியல. எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். அதெல்லாம் அப்பப்போ நடக்கும். என்ன இது? இங்கே ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஃபேக் பெயிண்டிங் இருக்கு. இங்கே இருக்கிறது பிகாசோவோட பெயிண்டிங். கடந்த 4 வருஷத்தில் இந்த ஒரு பீஸே 6 முறை விற்று போயிருக்கு. இது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கேலரிஸில் இது இருந்திருக்கு. இதோட கடைசி ஓனர் இதுக்கு $6 million கொடுத்து வாங்கியிருக்காரு. அடேங்கப்பா. இதுதான் உண்மை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நினைக்கிறத விட இது ரொம்ப சுலபம். பேராசையால் எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, நான் இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன்.
ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப கூப்பிடுறேன். ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் கேட்குறேன். ஏன்னா எனக்கு இந்த ஆர்ட் எல்லாம் புதுசு இல்லை. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். ஹாய், ரெனால்ட் பேசுகிறேன். பிரமாதம். உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சதா? யா, மண்டே ஓகே. என்னை பிக்கப் பண்ண வந்துடுறீங்களா? தேங்க்யூ. லைட்டிங் எல்லாமே சரியான இடத்துல இருக்கணும். ஓகே, அப்புறம் கேட்ராக்ட் மெனுல என்னென்ன இருக்கணும்னு முடிவு பண்ணிருங்க. சரியா? காலையில 9 மணிக்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் சரியா செஞ்சு முடிச்சிருக்கணும். புரிஞ்சுதா? யா முடிச்சிடலாம் பாஸ். சில நேரங்கள்ல பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறத நிறுத்து. ஓகே சார்னு மட்டும் சொன்னா போதும். ஓகே பாஸ். ஒருவேளை இந்த ஷோ விக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை துரத்திடுவேன். இந்த வருஷம் முழுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இதே தான் ஒவ்வொரு வருஷமும் சொல்ற நீ. எனக்கு 3 ஆஸ்பிரின் வேணும். தயவு செஞ்சு அடுத்தது என்னன்னு சொல்லு. இவர் தான் நினைக்கிறேன். யாரவ? ரெனால்டு. அவனோட பெயிண்டிங்ஸோட வந்திருக்கான். இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகான ஸ்கெச்சஸ் மிஸ்டர் ரெனால்டு. இதெல்லாம் எங்கிருந்து வாங்கினதா சொன்னீங்க? நான் சொல்லவே இல்லை. இது என் ஃபேமிலியோட ஆர்ட் கலெக்ஷனில் இருந்தது. உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்காங்க? நாங்கள் இருந்தது லியோவில். ஆனால் நான் வளர்ந்தது படித்ததெல்லாம் ஸ்டேட்ஸில். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் வாங்கவும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம். ஆனால் டாக்குமெண்ட் இல்லாமல் வாங்குறது பிரச்சனையில் தான் போய் முடியும். செட்ரிக், நீ கொஞ்சம் உள்ள வரியா? சொல்லுங்க சார். மிஸ்டர் ரெனால் அவங்க பேரண்ட்ஸோட ப்ரைவேட் கலெக்ஷன்லேருந்து இந்த பெயிண்டிங் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. எந்த ஊர் சொன்னீங்க? லியோன்லேருந்து கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. இது பழைய டிராயிங் இல்லை. இது பிக்காசோவோட இயர்லி ஒர்க்ஸில் இருந்த ஆயில் ஒர்க்ஸில் ஒன்றா கூட இருக்கலாம். செட்ரிக் 7ல் படித்தான். ஆமாம், நான் பிக்காசோவோட பெயிண்டிங்ஸில் தீசிஸ் பண்ணேன். நான் உறுதியாக சொல்கிறேன், மட்டிஸோட பெயிண்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்களேன். இந்த டயக்ராமில் ஓல்டு ஏஜில் இருந்து மாடர்ன் ஏஜுக்கு எப்படி நகருதுன்றதை காட்டியிருப்பாரு. தேங்க்யூ செட்ரிக். இப்போ இங்கேருந்து கிளம்புறியா? வேலையை விட்டு கிளம்ப. என்னது? நான் சொன்னது உனக்கு புரியலையா? உன் பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னேன். எதுக்கு? இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னேன். எதுக்கும் வேலைக்கு ஆகாதவன் நீ. உன்னோட எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பு. போ. என்ன மன்னிச்சிரு. போன வருஷத்துல மட்டும் இவன் இந்த மாதிரி எத்தனை பீசஸ் வாங்கியிருக்கான் தெரியுமா? எல்லாம் வேஸ்ட் தான் அது. இப்போ மிஸ்டர் ரெனால் ஃப்ரம் லியோ பிரான்ஸ். உட்காருங்க. இது எல்லாமே ஃபேக் தான். என்னது? இது யாரோ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்க தானே பண்ணீங்க? இல்ல, நிச்சயமா என்னால் இது பண்ணவே முடியாது. உங்களால முடியும். நீங்க பண்ணிருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஆனா அது நல்லா தானே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரிஜினல் மாதிரி வராது.
ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க? நல்ல கேள்வி கேட்ட. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இன்னொரு டிராயிங் வர. என்னது? இன்னொரு டிராயிங் வரைஞ்சு கூட. யாரோட பெயிண்டிங்? நீயே செலக்ட் பண்ணிக்கோ. பிகாசோவோட தவிர. பிகாசோ? அடுத்தது என்ன? இப்போ நீ வரைஞ்ச இந்த ஸ்கெட்சும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம பிளான் பண்ணுவோம். நீ டிரா பண்ணு, விற்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான பீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இதை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். இப்போ விஸ்கி 1 லார்ஜ். கழுகு மாதிரி கொத்தி தின்றாளுங்க. தொலைஞ்சடா சாமி. மிஸ்டர் ஒயிட், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயமா கேலரி வந்திருக்கீங்க? உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேஃபி. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கர்மம் இது? எங்களோட ஒரு புது ஆர்டிஸ்ட் வரைஞ்ச பீஸ் இது. இது ஒரு ஆயில் பெயிண்டிங். இதோட பேரு சேவிங் கிரேஸ். சேவிங் கிரேஸ் கேட்கவே ரொம்ப கன்றாபியா இருக்கு. உனக்கு ஆஃபீஸ் ரூம் இருக்கா? இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு. இந்த பக்கம் வாங்க. வாவ், எத்தனை பெயிண்டிங் இருக்கு? உனக்கு ஒன்று தெரியுமா மாஃபி? உன்னுடைய மனைவி, குழந்தைகள் அவங்க எல்லாம் இங்கிருந்து போனதுல இருந்து நான் உன்னை வந்து பார்க்கவே இல்லைல்ல. நீ எப்படி இருக்க? போனதுக்கு அப்புறம் ஏன்டா உன்னோட இருக்க? என்னோட காசு எங்கடா? என்னோட காசை எப்ப கொடுப்ப? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஹேய், இதெல்லாம் உண்மையான பெயிண்டிங்கா? பிரான்ஸ்ல இருந்து வரவழைக்கப்பட்ட கலெக்ஷன் அது. ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் விலை உயர்ந்தது. நான் இந்த ஸ்கெட்சை எடுத்துக்கிறேன். இது நீ எனக்கு கொடுக்க வேண்டியதுல டவுன் பேமெண்ட்டா எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. என்னோட காரையாவது திருப்பி கொடுப்பீங்களா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க தனியா போறது எனக்கு பிடிக்கலப்பா. அந்த கன்றாவியான பெயிண்டிங்கை வச்சு என்ன குத்தி கொண்டுடுவா போறாங்க. முட்டாள். ஹலோ, நான் தான். அதெல்லாம் வித்துருச்சு. இன்னும் 2 வாரத்தில் உனக்கான காசு வந்து சேர்ந்துரும். அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான். அவன் ஒரு பெயிண்டிங் பைத்தியம். அப்படியா? அவனுக்கு பிடிச்ச ஜோனர் இது. ஓ, டாக்டர் மோனஹான். ஏஜென்ட் வலாஸ்கி. கஜின்ஸ்கி. ரைட். ஐம் சாரி, எனக்கு எப்பவும் பேர் ஞாபகம் இருக்காது. பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? டேனியல் கிட்டே இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சான்னு கேட்க வந்தேன். இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வியை வச்சு பார்க்கும்போது அவன் இன்னும் எங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கல போல இருக்கு. எனக்கு இன்னும் ஆர்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரியாது. நீங்கள் ஒரு ஆர்ட் எக்ஸ்பர்ட்ன்றதுனால நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெல், டான்ஃபாரோட பெயிண்டிங்ஸ் வேற எங்கேயாவது வித்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் புதுசு. ஆனால் வேலைக்கு ரொம்ப பழசு. நியூயார்க்கில் இருந்து பாரிஸ் வரைக்கும் எல்லா ஆர்ட் கேலரிக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். அவன் நிறைய பெயிண்டிங்ஸ் விற்பான் போல இருக்கு. ஆமாம், அவன் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
வாங்கினவங்க என் கூட பேச விரும்பல. அதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க $1,00,000 கொடுத்து ஒரு பெயிண்டிங்கை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது வந்து அதை ஃபேக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னை ஏமாத்தினவன் யாருன்னு கண்டுபிடிப்பேன். இன்னொரு விஷயம் சொல்ல போனா, செவுத்துல மாட்டுறதுக்காக எல்லாம் $1,00,000 செலவு பண்ண மாட்டேன். இவனுங்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க. வெல்கம் டு த ஆர்ட் வேர்ல்ட். அப்படியே இந்த பக்கம் போனேன்னா ஒரு தாய் பொண்ணு இருப்பா. அவ ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா. கேரோ பிராக்டிக் பண்ணுவா, மசாஜ் பண்ணுவா, அந்த மாதிரி நிறைய தெரப்பீஸ் பண்ணுவா. நிறைய முறை போவீங்க போல இருக்கு. ஆமா, அதிகமாக காசு வாங்க மாட்டா. அதான் அவ ரொம்ப அழகாகவும் இருப்பா, தெரப்பியும் பண்ணுவா நல்லா. வாவ் வாவ், உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இந்த இடம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். கிளம்பலாமா? இந்த பக்கமா? நிறைய பூச்சி இருக்கும், பார்த்து வா. பிடிச்சிருக்கா? யா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேரண்ட்ஸ் சம்மரில் வந்து தங்கணும், ஒரு இடம் வாங்கணும்னு என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லியிருந்தா. ஆனால் ஒரு முறை கூட வரல. அவங்களுக்கு என்ன பிடிக்காது. ஆனால் இது பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே எல்லாமே இருக்கும். வெளியே இருந்து எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோ. அப்புறம் போய் உன்னோட வேலையை ஆரம்பி. நீங்க எங்கே போறீங்க? டாய்லெல்லாம் 18 நூற்றாண்டுகளில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப செலவு. ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்ஸ்க்கும் அவங்க வாரிசுகள் கிட்ட போய் ஆத்தென்டிகேஷனுக்காக அவங்க கிட்ட சைன் வாங்கினா. இந்த ஆத்தென்டிகேஷன் வேணும்னா இப்ப வாழ்ற குடும்பத்தினர் அதை சைன் பண்ணணும். டெய்லர் இப்ப வாழ்ற வாரிசுங்களுக்கு சில நேரங்கள்ல ஆத்தென்டிகேஷனுக்காக மற்ற விஷயங்களும் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்குள்ளேயே நாங்க
உலகம் முழுக்க ஃபேக் பெயிண்டிங்ஸை $5 மில்லியன் வித்தோம். நம்மளை தடுக்க யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது நமக்கு இன்னுமே தைரியம் வரும். இப்ப மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. இந்த வாரம் நீ குடுக்கறேன்னு சொன்னல. மிஸ்டர் ஒயிட் ப்ளீஸ், நான் முழு பணத்தையும் இந்த வாரம் தேர்ஸ்டே கொடுத்துறேன். நீ இப்ப என்ன சொல்ல முயற்சி பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ காசு கொடுக்க போறியா இல்லையா? தேர்ஸ்டே கொடுத்துருவேன், கண்டிப்பா கொடுத்துருவேன். நீ காலையில ஒரு முறை அவனை போய் பார்த்துட்டு வா. அவன் 1 மாசமா காசே கொடுக்கல. அப்புறம் நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ பேசுற பேச்சுல அவன் காசை கொண்டு வந்து கொடுத்துடணும். ஆனா கையெல்லாம் மேல வச்சிடாத. அவன் திட்டினாலே கொடுத்துருவான், புரியுதா? நான் கண்ணனை அனுப்புறேன். நீ என்னதான் பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை கேன நீ அனுப்ப சொன்னேன். இல்ல இல்ல, இது உன்னுடைய பிரச்சனை. நான் உன்னதான் போக சொன்னேன். எப்போ போகணுன்றத நீயே முடிவு பண்ணிக்க. யாரு சொல்லுங்க. மிஸ்டர் ஒயிட், நான் தான் கேலி மோனோஹென். ஓ ஹலோ மிஸ், என்ன பேரு? மோனோஹென் ஃப்ரம் கெனபிஸ். உங்க பெயிண்டிங்கோட அத்தென்டிகேஷன்ல நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரிகால் பெயிண்டிங். இப்போ நீங்க என்கிட்ட என்ன பேசணும் மிஸ் மோனகன் ஐரிஷ் அழகி? வெல், அது நான் நிறைய அத்தென்டிகேஷன்ல செக் பண்ணதுல அது ஃபேக்குன்னு தெரிய வந்துச்சு. உறுதியா சொல்றீங்களா? ஆமா சார், அது ஃபேக் பீஸ். இப்போ உங்களுக்கு நான் என்னோட அஃபிஷியல் ரிப்போர்ட்டை அனுப்புறேன். சீக்கிரம் சொன்னாதான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி நீங்க உங்க காசை ரெக்கவர் பண்ண முடியுன்றதுக்காக சொல்றேன். அப்புறம் நான் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பீஸை நீங்க எங்க வாங்குனீங்க? இன்னைக்கு சாயந்தரம் சாக போற ஒருத்தன் கிட்ட வாங்கினேன். என்னது? வேணும்னா நீங்க FBI ஃப்ராட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட காண்டாக்ட் பண்ணலாம். வேணும்னா அவங்க நம்பர் கொடுக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என் வீட்லயே அவன் கதையை முடிச்சிருவேன். கதையை முடிப்பீங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. பெயிண்டிங்கை சீக்கிரமா பேக் பண்ணி எனக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பா சார். எங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறோம். மர்ஃபியை தேடி கண்டுபிடி. அந்த கரப்பாம்பூச்சியை பிடிச்சி இங்க கூட்டிட்டு வா. என் காலாலேயே நசிக்க போறேன். சரிப்பா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். வாடா, உன்னை பாத்துக்கிறேன். சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? எப்ப பார்த்தாலும் உன்னால பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எத்தனை முறை உன்னை அடிக்கிறது? பொய்யான பெயிண்டிங் விக்கிற. ஏய், உள்ள போடா. எங்களையே ஏமாத்துற. எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? பார்த்த பைத்தியம் மாதிரி தெரியாடா உனக்கு? எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு. இந்த முறை திருப்பி கொடுக்க மாட்டேன்.
ஏஜென்ட் கெசின்ஸ்கி, ஹாட் கிரைம் யூனிட். நான் தான் கேலி மோனாஹன் ஃப்ரம் கெரபீஸ். ஞாபகம் இருக்கா? அஃப்கோர்ஸ், டாக்டர் மோனஹேண்ட். எப்படி இருக்கீங்க? இன்னும் நீங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு தான் அங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன். 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வர 12 மாதம் 4 நாள் ஆயிருக்கு. அது இன்னும் அவங்க ஆளுகளை எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஹைரிங் இல்லை, அதனால நான் இங்கே தான் இருக்கேன். ஓகே, புரிஞ்சுது. ஸோ எல்லாம் எப்படி போகுது? உண்மையை சொல்லணும்னா பயங்கரமாக போர் அடிக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப மோசமானவங்களெல்லாம் துரத்திட்டு இருந்தேன். கையில் துப்பாக்கி இருக்கும். பல பேரை நான் என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் பணக்காரங்களை துரத்திட்டு இருக்கேன். ஒரு கேவலமான ஆர்ட்டுக்காக அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க ஷேமஸ் ஒயிட்ன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்களா? சேமஸ் ஒயிட்டா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்னையே ஏமாத்திரியாடா புறம்போக்கு நாயே. அந்த பெயிண்டிங் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த பெயிண்டிங் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? சத்தியமா சொல்றேன், அது எஸ்டேட் ஏலத்துல எனக்கு கிடைச்சது. அது போய் சொல்றத நிறுத்து. பெயிண்டிங் எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லு. இல்லனா உன் விரலை வெட்டிடுவேன். ஒன்னொன்னா வெட்ட ஆரம்பிச்சனா அப்படியே உன் கையையும் சேர்த்து வெட்டிடுவேன். சாரி டேனியல். வா போலாம், கிளம்பு வா. விடுங்கடா அவனை. ஏன் இப்படி பிடிச்சிருக்கீங்க? நீங்க என்ன காட்டுவாசிங்களா? இவன் ஒரு ஆர்டிஸ்ட். வாடா ஆர்டிஸ்ட். டேனியல், மர்ஃபி, உள்ள போடா. நல்லா ஏமாத்திருக்கீங்க. இந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்த மாதிரி இல்ல. இது எல்லாத்தையும் பண்ணது நீ தானே? எல்லாம் நான் தான் பண்ணேன். ஆனா அது நான் பண்ணல. பார்க்கலாமா? தாராளமா பாருங்க. இது எந்த கிடையாது. இது உண்மையான பெயிண்டிங்ல? அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. 2 மில்லியன் கொடுத்து வாங்கினேன். எனக்கு செய்ஜல் பெயிண்டிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு? பிக்காசோட ப்ளூ பீரியட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் எக்ஸ்பிரசிவா தெரியும். இதுவும் நல்லா தான் இருக்கு. உண்மையாவே அழகா தான் இருக்கு. தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து நிறைய காசை ஏமாத்திட்டீங்கல்ல? எனக்கு சத்தியமா இதெல்லாம் வேணாம். நீ எதுவும் பேச வேணாம். ஸோ நீ இனிமே எனக்காக தான் ஒர்க் பண்ண போற. அப்புறம் டெய்லர் என்ன பண்றது? பேட்ரிக்ஸ் இப்போ அவனை கவனிச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு குடிக்காரன், சூதாட்டக்காரன். எப்போ பார்த்தாலும் போதையில தான் இருப்பான். அவனுக்காக வேலை செஞ்சு எதுவும் கிடைக்காது. ஆனா என்கிட்ட ஒர்க் பண்ண அப்படி இல்லை. என்ன பண்ண சொல்றீங்க? தாமஸ் நஃப பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? தாமஸ் நஃபா? அவரு ஆர்டிஸ்டா? இல்ல. அவர் ஒரு பப்ளிஷர். அவர் வேர்ல்டுலயே பெஸ்ட் கலெக்டர்ஸ்ல ஒருத்தர். நல்ல ஆர்ட் கலெக்டர். போன வருஷம் நடந்த ஆக்ஷன்ல அவர் இந்த பீஸை வாங்கிட்டாரு. ஏலத்துல $1 லட்சம் நான் அவன் கிட்ட தோத்துட்டேன். ஐ எம் சாரி. இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு இப்போ அந்த பெயிண்டிங் வேணும். என்னது? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நீ இதே மாதிரி ஒரு பெயிண்டிங்கை எனக்கு வரைஞ்சு கொடுக்கணும். பர்ஃபெக்ட் காப்பி. இங்க பாருங்க சார், நான் பண்றதெல்லாம் அது கிடையாது.
நான் பெயிண்டிங்கை காப்பி பண்ண மாட்டேன், ஆனா ஸ்டைல்ஸை என்னால மிமிக் பண்ண முடியும். ஒரு போட்டோவை பார்த்து என்னால பெயிண்டிங்கை காப்பி பண்ண முடியாது. என்னால ஒரு போட்டோவை பார்த்து பிரஷ் எட்ஜஸ் எல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஐம் சாரி, இது பண்ண முடியாது. உங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். உங்களால முடியும். நீங்க தான் இதை கண்டிப்பா பண்ணணும். அது மட்டும் இல்ல, அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்க. அப்படி பண்ணலனா கையில்லாம தான் பெயிண்ட் பண்ணணும். ஓகே சார். ஃபோன் அடிக்கிற சத்தம் உனக்கு கேட்கலையா? ரூ கேலரி. இல்ல 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 இல்ல, நான் எப்படி சொன்னனோ அப்படி சொல்லு. குட் ஆஃப்டர்நூன், லூரு கேலரி. நான் தான் டெய்லர் மார்ஃபி. உங்களுக்கு என்ன வேணும்? அதுக்கேண்டா பல்ல கடிச்சிட்டு பேசுற? இல்லை முடியாது, ஷோ க்ளோஸ் பண்ணியாச்சு. முடியாது, ஐ எம் சாரி. ஹலோ, நான் தான். எவ்வளவு சீக்கிரமா உன்னால இங்க வர முடியும்? இந்த வீக்கெண்ட் மியாமியில் எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. மண்டே தான் என்னால் வர முடியும். என்ன வேலை? இது வரைக்கும் நீ பண்ணாத ஒரு வேலை. ஓகே, என் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுங்க. வேலை முடிஞ்சதை நான் வந்துடுறேன். மண்டே வந்துரு. அடுத்தது இது. அடுத்து கின்ஸ்கி. இன்னும் எத்தனை பண்ணணும்? அவ போதும்னு சொல்ற வரைக்கும். இவன் போற வேகத்தை பார்த்தா இந்த பெயிண்டிங்கோட ஆயில் காயறதுக்கு
வாவ் டேனியல், உண்மையை சொல்லியே ஆகணும். நீ ஒரு ஜீனியஸ் டேனியல். உண்மையை தான் சொல்றேன். நீ ஒரு உண்மையான ஆர்டிஸ்ட். தேங்க்ஸ். அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னது? உன்னுடைய அடுத்த ஆர்ட். அழகா இருக்குல்ல? நம்ம கவர்மெண்ட் மியூசியத்துல 1 month டிஸ்பிளேக்கு வரும். அப்புறம் யூரோப் போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. நிச்சயமா நான் பண்ணுவேன். நான் பண்ணக்கூடாதுன்னா நீ சொல்லாத. எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. ஒரு தப்பும் இல்லை. யாரும் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்னால முடியாது. நீ பண்ணிதான் ஆகணும். உனக்கு வேற வழி இல்லை. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் டேனியல். நீ ஒரு ஜீனியஸ். உன்ன மாதிரி ஆளுங்களை விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாம். தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். நீ தான் உலகத்திலேயே பெஸ்ட். நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ இதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும். நீ உண்மையான ஆர்டிஸ்ட். உன்னை பயன்படுத்திக்க வேண்டியது என்னுடைய கடமை. சந்தோஷமா பெயிண்ட் பண்ணு. ஹலோ டேனியல். நான் தான் டெய்லர் மர்ஃபி, இந்த இடத்தோட ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றீங்களா? சாரி, நான் தான் இந்த கேலரியோட மேனேஜர். உங்களுக்கு பெயிண்டிங்கை காட்டட்டுமா? வேண்டாம், நான் வேற ஒருத்தரை தேடி வந்தேன். டேனியல் எழுந்துரு, எழுந்துரு டேனியல். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு டெய்லர். என்ன தூங்க விடு. நடு ராத்திரியில உனக்கு என்ன வேணும்? குடிச்சிருக்கியா? எழுந்துரு. என்ன வேணும்? இன்னைக்கு கேலரிக்கு உன்னை தேடிக்கிட்டு யாரோ ஒருத்தங்க வந்தாங்க டேனியல். யாரு வந்தவங்க கிட்ட பேர் என்னன்னு கேட்கலையா? அது எப்படி கேட்காம இருப்பேன்? யார் அது? யாரு? கெலிவ் மோனோகன் ஆத்தென்டிக் ஸ்பெஷலிஸ்ட். யார் அது? யாரு? அவ எக்ஸ்பியன்சி. நீ எங்க இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேல? இல்ல, நான் அவகிட்ட எதையும் சொல்லல. ஒருவேளை யாருக்காவது நாம எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுதான் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியுமா உனக்கு? நம்ம எல்லாரையும் கொன்னுடுவானுங்க. ஷேமிஸ் ஒயிட்ட பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல டெய்லர். உன்னை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டாம். உன் கேம்லிங்க பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டாம். உன்னாலதான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். உண்மைதான். உன்னால மட்டும்தான் நம்ம இப்படி இருக்கோம். என்ன கொஞ்சம் பாரு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாரு. நம்ம ரெண்டு பேரும் ஆர்ட்டை உருவாக்கிட்டு இருந்தோம். ஆர்டிஸ்ட் கேட்டலாகுக்கு அழகான பெயிண்டிங்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம யார்கிட்ட இருந்தோம் எதையும் எடுத்துக்கல. சொல்ல போனா ஆர்டிஸ்ட நான் யாரையும் ஏமாத்தல. ஆனா இப்போ என்ன பண்றேன் தெரியுமா? ஒரு பெயிண்டிங்கை பார்த்து காப்பி பண்ணி 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 ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி ஆயிட்டேன். உன்னால எது சரி எது தப்புன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுது டெய்லர். ஆனா என்னால முடியல. என்னால முடியாது டெய்லர். இனிமே என்னால இது பண்ண முடியாது. அவங்க இங்கிருந்து என்ன போகவும் விட மாட்டாங்க. உன்னை விட்டாலும் விட்டுருவாங்க. சேமஸ் செத்ததுக்கு அப்புறம் பேட்ரிக் இதையே திரும்ப செய்வான். இது நீண்டுகிட்டே தான் போகும்.
இப்ப நான் போறதுக்கு எந்த இடமும் இல்லை. அவன் அவளை கொன்றுவானா? அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நீ அவகிட்ட என்ன சொன்ன? என்னை பத்தி என்ன சொன்ன? எதுவும் சொல்லல. உன் பேரை கூட கேள்விப்பட்டதில்லைன்னு சொன்ன. அவ அதை நம்பி இருக்க மாட்டாளே. நீ என்ன சொல்லாம இருக்கியோ தயவு செஞ்சு அதை சொல்லிடு. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே இந்த ரூம்ல தான் இருக்கு. நீ சொன்னது உண்மை கிடையாது. கெஜன்ஸ்கி பேசுறேன். ஹே, நான் தான் கேலி. இங்க பாருங்க, அந்த சிகால் எங்க இருந்து வந்துச்சுன்ற கேலரி எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கேலரியில நிறைய ஃபேக்ஸ் இருக்கு. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, பாசிட்டிவ். ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா சேம்ஸ் ஒயிட்டை எவ்வளவு சீக்கிரம் பிடிக்கணுமோ FBI அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிருவாங்க. ஓகே ஓகே, நானும் அதுதான் நினைச்சேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? கேலரியில முதல்ல நம்ம ரெய்டு நடத்தணும். யாரும் உள்ளேயும் போகக்கூடாது, யாரும் வெளியவும் வரக்கூடாது. ப்ரொடெக்ஷனுக்கு லோக்கல் போலீஸ் வருவாங்க. அப்புறம் MFIல இருந்து ஆத்தென்டிகேஷனுக்காக யாரையாவது கூப்பிடுவோம். ஆத்தென்டிகேஷன் பண்ண போறது யாரு? டாக்டர் மெக்ரோன். அவரை தெரியுமா? யா, தெரியும். நான் படிக்கும்போது அவர் எனக்கு ப்ரொஃபசர். மாடர்ன் ஆர்ட் ஃபாரன்சிஸை பத்தி அவரை விட வேற யாருக்கும் நல்லா தெரியாது. பாத்தியா நான் எவ்வளவு நல்லா கத்துக்கிறேன்னு? ஓகே, எந்தெந்த பீசஸ்லாம் ஃபேக்குன்னு சொல்றீங்க? எல்லாமே தான். ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு பேட்ரிக். போன வருஷம் மியாமி ட்ரிப் போன போது நான் வாங்கினேன். ஆமா, அங்கதான் விலை கம்மியா கிடைச்சது. ஏய், இப்படி வா, அதை கொடு. என் காரை திருப்பி கொடுத்துருவேன். இல்ல, உன் வேலையை சீக்கிரம் முடிச்சா திரும்ப கொடுத்துருவேன். மூவ் இன். இப்போ போங்க. FBI, you are under arrest. நான் என்ன பண்ண? என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? அவன் கை பின்னாடி கட்டு, உள்ள உட்கார வை. நகராத. சரி. இவன் கையில விளங்க மாட்டுங்க. அவனை புடிச்சிட்டியா சார்லி? பிடிச்சாச்சு. ஆல்ரைட், குட். கார்ல ஏத்துங்க, நம்ம போலாம். மிஸ்டர் மர்ஃபி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உள்ள ஏறுங்க. சீக்கிரம் சீக்கிரம் கார்ல ஏறுங்க. கார்ல ஏறுங்க மர்ஃபி. ஓகே ஓகே. எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போங்க கைஸ். லெட்ஸ் கோ. ஹாய், கெஜன்ஸ்கி பேசுறேன். ஹாய், நான் தான் கேலி. என்னாச்சு? எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நீ சொன்ன மாதிரி மியூசியத்துக்கு பெயிண்டிங்ஸை கொண்டு வந்தாச்சு. உன்னோட ப்ரொஃபஸர் இப்போ கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது மட்டும் கிடையாது. வேற என்ன? இப்போ என் கஸ்டடியில் யார் இருக்காங்கன்னு தெரியுமா? பேட்ரிக் ஒயிட், சீமன்ஸ் ஒயிட்டோட பையன். நீ கனெக்ஷனை பற்றி சொன்னது கரெக்ட் தான். வேற யாராவது கிடைச்சாங்களா? என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ரிசல்ட் வந்துடுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா. கிரேட், தேங்க்ஸ். அந்த பக்கம் போ. எதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க? ஆர்ட் ஃப்ராட். நீ அதே மாதிரி தான். என் கசினை குத்தி கொண்டுட்டேன். நல்ல விஷயம். ஓகே.
கேலி மோனஹன். ஹலோ, என்னது? இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நீ இதை படிக்கிறேன்னா நீ ஒரு பெரிய கிரிமினல் தான், எதுக்கும் உதவாத கிரிமினல். உண்மைதான். மர்ஃபி, ஒயிட், நீங்க 2 பேரும் வெளியே போலாம். தேங்க்யூ. பாத்ரூமை கழுவு சொல்லுங்க. இது கிடைக்கிறது பெரிய விஷயம். தேங்க்யூ. இடம் பிடிச்சிருந்துச்சா? நல்லா தான் இருந்தது. அப்பப்போ வந்துட்டு போங்க. சீக்கிரம் போ. வண்டியில் ஏறினா கொன்னுடுவேன். இப்போ நம்ம கேலரி மேல பெரிய கரையே விழுந்துடுச்சு. கேலரி மேல எல்லாருக்கும் நல்ல எண்ணம் வரணும். இனிமே நான் பெரிய பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. சரியா சொன்னீங்க. இதனால எவ்வளவு பிரச்சனை. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நீ என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம என்ன பண்ணணும்னு யோசி. இதை பண்ணது யாருன்னு கண்டுபிடி. புரியுதா? புரியுது புரியுதுப்பா. ஷேம்ஸ்க்கு அவளை பத்தி தெரிஞ்சிருக்குமா? எனக்கு தெரியல. நேத்து அவ வரும்போது பேட்ரிக்கும் அங்க இருந்தான். ஒருவேளை ஞாபகம் வந்து அவன் சொல்லிட்டானா அவன் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பண்ண டெஸ்ட்ல எல்லா பெயிண்டிங்ஸும் பாஸ் ஆயிடுச்சுல? ஆமா, அந்த ஷேம்ஸ் உண்மையாலுமே அதிர்ஷ்டசாலி தான். இங்கிருந்து தப்பிக்கணும்னா நமக்கு ஒரு நல்ல பிளான் தேவை. இதுல இருந்து நம்ம 2 பேரும் தப்பிக்க ஒரு வழி இருக்கு. என்ன சொல்ற? இவ்ளோ பெரிய தப்பை இப்படி சாதாரணமா பண்ணிட்டீங்கன்னு தெரியல. தப்பு பண்ணது நான் இல்ல, MFAல இருக்க அந்த முட்டாளுங்க தான் பண்ணாங்க. இந்த ஃபீல்டுலயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு அத்தாரிட்டிஸ் அவங்க தான். உன்னோட ப்ரொஃபஸருக்கு மாடர்ன் ஆர்ட் ஃபாரன்சிக்ஸ் பத்தி அவரை விட வேற யாருக்கும் நல்லா தெரியாதுன்னு சொன்ன அவர் தான் ஆத்தென்டிகேட் பண்ணிருக்காரு. இதனால நான் எவ்வளவு சந்திச்சேன்னு தெரியுமா? அத்தனை பேரை கூட்டிக்கிட்டு ரைடுக்கு போனேன். இங்க பாருங்க, அந்த கேலரியில இருந்த ஒவ்வொரு பெயிண்டிங்குமே ஃபேக் தான். அவனுங்கள என்ன சொல்றாங்கன்றது எனக்கு கவலை இல்ல. உண்மையாவா? ஆனா உங்க ப்ரொஃபஸர் அப்படி சொல்லலையே. சயின்ஸ் பொய்ன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அது எதுக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த ஆர்டிஸ்டுக்கு சயின்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஓ, உங்கள மாதிரியா? இல்லனா உங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் மாதிரியா? பாருங்க களி, உண்மையை ஒத்துக்கங்க. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? ஒருவேளை நீங்க சொன்னது மாதிரியே அவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அவனோட கதை முடிஞ்சது. அப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா சேம்ஸ் ஒயிட் அவனை சும்மா விட்டுருவாருன்னு நினைக்கிறியா? இப்படி மட்டும் நினைக்காத, கண்டிப்பா அவனை கொன்னுடுவாரு. இதை ஞாபகத்துல வச்சுக்கோ. டேனியல் எங்க கஸ்டடியில தான் சேஃபா இருப்பான். அவனை எந்த வழியிலையும் கனெக்ட் பண்ண முடியல. இப்ப இருக்கிற ஒரே வழி கேலரி மட்டும்தான். ஆனா நாம இப்ப எந்த நிலைமையில இருக்கோம்? என்ன நாம? இனிமே நாமன்னுலாம் பேசாதீங்க. இது உண்மைதான்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் உங்களை நம்ப கூடாது. ஓ கடவுளே. ஹலோ கேள், நானே தான், சொல்லுங்க. நான் பிரச்சனையில இருக்கேன். எனக்கு உன்னோட உதவி வேணும். ஓகே ஓகே. கேள், இதை நான் முதலே சொல்லியிருக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா என்னை மன்னிச்சிடு. பேசுனது டேனியல் தானே? எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன். இப்பவே ஹெல்ப் வேணும். நீங்க பின்பக்கமா போனீங்கன்னா இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ரொம்ப சுலபமா பிளான் போட்டுட்ட. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இன்னைக்கு மிட் நைட்டுக்குள்ள உங்களுக்கு பெயிண்டிங் கிடைச்சிரும். பிரமாதம், ரொம்ப நன்றி.
ஹாய் சார். ஜிம், ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? எதுவுமே இல்லை. காஃபி? தாராளமாக போகலாம். இன்னைக்கு ராத்திரி நீ நியூஸை பார்த்தியா? பார்த்தேன். அதில் தான் இருக்கா? ஆமாம். இதை நம்ம வேற பார்வையிலையும் பார்க்கலாம் டேனியல். உன்னோட பெயிண்டிங் பெரிய மியூசியமுக்கு போய்கிட்டு இருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு கூட இந்த கொடுப்பனை கிடைக்காது. இப்போ வர பெயிண்டிங்ஸில் ஒன்னாச்சு நல்லா இருக்கான்னு பாத்தியா? அந்த காலத்தில் ஒவ்வொரு பெயிண்டிங்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு பெயிண்டிங்லும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அது உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் அர்த்தம் இருக்கோ இல்லையோ நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதனால் லட்சக்கணக்கில் விற்கிறாங்க. மக்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. ஆனால் இந்த காலத்து பெயிண்டிங்கில் எத்தனை முறை பார்த்தாலும் அதில் என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியல. பழைய பெயிண்டிங்ஸ் தான் பெஸ்ட். உண்மைதான். கேள், நீங்கெல்லாம் வரக்கூடாது. நீங்க வர்றது சேஃப் கிடையாது. இல்ல, எல்லாமே முடிஞ்சது. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் முடிஞ்சது. உண்மையாவா? ஆமா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. கேட்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட பாயிண்ட்டுக்கு வந்து பொசிஷனில் நின்றுட்டு இருக்கேன்.
எங்க அது எங்க அது எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பேன். என்னுடைய பெயிண்டிங் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. என்னையே ஏமாத்துறியா? எங்க அது? அவளை இங்கிருந்து போக விட்டாதான் நான் சொல்லுவேன். அவளை இங்க இருந்தெல்லாம் விட முடியாது. அவளை இங்கிருந்து போக விடு. முடியாது. அந்த பெயிண்டிங் எங்க? Sometimes I feel like I'm drowning. Actually, it's more like most of the time. But every now and then, when I am sleeping, திரும்ப அங்கேயே வச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்? இவனை என்ன பண்ண சொல்றீங்கப்பா? இவனை என்ன பண்றது? அப்பா, இவனை இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இவனை கொன்னுடு. இவனை இங்கேயே கொன்னுடு. டோக்கியோலேருந்து ஜூரிக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா மியூசியம்ஸ்லையும் இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே என்னோட வீட்டில் இந்த இடத்துல இந்த செவுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இது வரைஞ்சதால எனக்கு பல $1 மில்லியன் கிடைச்சது. ஒரு ஆர்டிஸ்டுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா தான் சொந்த கிரியேட்டிவிட்டியை வருங்காலத்துக்கு கொடுக்கறது தான். சில பேர் அந்த விஷயத்துல நான் தோத்துட்டதான் நினைக்கலாம். ஆனா கடைசியில யாருக்குமே உண்மை தெரியாது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஃபேக் தான்னு யாருக்கும் தெரியாது.